45 வயது மதிக்கத்தக்க பழனிசாமி தமிழ் ஆளுங்க என்று பரவசமானார். நான் திருச்சியிலேருந்து வந்தேங்க என்று வழியே தெரிவித்தார். எப்போ என்று மரியாதைக்காக கேட்டு வைத்தான் கண்ணன். அது ஆச்சு 1.5 வருஷம், 3 வருஷ கான்ட்ராக்டு. எப்போ திரும்பி போவோன்னு இருக்கு என்று தயக்கத்துடன் சொன்னவரை சற்றே ஆச்சரியத்துடன் பார்த்தான் கண்ணன். இங்கே நல்லா பணம் பண்ணலாமே என்றான். அதெல்லாம் சும்மா தம்பி. இங்கே காலையில் 9க்கு கடை திறந்தா ராத்திரி 11 மணி வரைக்கும் ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரிங்கிட்டுக்கு 12 ரூபாய்ன்னு சொன்னால் கேட்க பிரமிப்பாக இருக்குதான். எனக்கு கிடைக்கிற சம்பளம் 800 ரிக்கெட் என்றார். அவசரமாக மனக்கணக்கு போட்டு பார்த்தான் கண்ணன். கடையை கண்ட நேரத்தில் மூடாமல் ஒழுங்காக வேலை செஞ்சால் இந்த பணத்தை ஊரிலேயே பார்க்கலாம் என்றவர் சிறிது நேரம் மௌனமாக வேலையில் ஈடுபட்டார். இங்கே இவ்வளவு வேலையோட நானே சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கு. அனாத மாதிரி இருக்கேன். அங்கே வேலைக்கு எனக்கு பிடிச்சதா ஆக்கி போட மனைவி. அதோட பிள்ளைகளுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா அவள் தனியாக கிடந்து திண்டாடணும் என்றான் பழனிசாமி. மாதவனுக்கு சுவாரஸ்யம் பிறந்தது. அக்கம் பக்கத்தில் உதவ மாட்டாங்களா என்றான். நீங்கள் ஒன்று, நான் என்னமோ கடல் தாண்டி வந்து இங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் மூட்டை கட்டி போட்டு வரேன்னு அவங்க வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே படுற பாட்டை யார்கிட்ட சொல்கிறது? மலேசியாவை சுற்றி பார்க்கணுன்னு வந்தேன். ஆனால் ஊர் சுற்றி பார்க்க எங்கே நேரம்? காசு செலவழிஞ்சிடுமோன்னு பயம். கை நிறைய சம்பாரித்து சொந்தத்தில் பெரிய கடை வைக்கலான்னு கனவு கண்டேன். எல்லாம் வெறும் பிரம்மதான். நான் வந்தப்போ என் கடைசி மகனுக்கு 1 வயசு. திரும்பி போகிறப்போ அவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ என்னமோ. அவர் சொல்ல கண்ணனுக்கு அவனுடைய எதிர்காலம் பிரம்மாண்டமாக எதிரில் வந்து பயமுறுத்தியது.